என்னுடைய இந்த ஒரு கோரிக்கை நிறைவேறினால் போதும், நான் நல்லா இருப்பேன். நீண்ட காலமாக நான் நினச்சது நடக்கவே இல்லை, அந்த ஒன்று மட்டும் நடந்தால் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் வந்து விட்டது. அது என்றைக்கு வருகிறது, நேரம் என்ன, அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு ரொம்ப பிரபலமாகுது. நிறைவேறாத ஆசைகள்லாம் உடனே நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கிடைக்குது. அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருகிறது அப்படின்னாக்கா 11/4/2026 பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் எந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திர வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா, அன்றைய தினம் காலை 11:01 தொடங்கி காலை 11:25 முடிவடைகிறது. இந்த முறை வருகின்ற அபிஜித் நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்னென்னா, சனிக்கிழமையில் வருகிறது. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது. அதே நேரம் திருவோணம் நட்சத்திரமும் அன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்தது. எனவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் உடனே நிறைவேறும். எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நான் சொன்ன அபிஜித் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையை சுத்தம் செய்து, தாம்பூல தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தாம்பூல தட்டு நிறைய துளசி இலைகளை நிரப்பி கொள்ள வேண்டும். அந்த துளசி இலைகளின் மீது அகல் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அந்த துளசி இலைக்கு மேலே நடுப்பகுதியில் இந்த நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய ஒரு கோரிக்கை, உடனே நிறைவேற வேண்டிய ஒரு கோரிக்கை, தீராத ஆசை, ஒன்றென்றிரு நன்றென்றிருன்னுவாங்க, அந்த ஒரு ஆசையை நினச்சி அந்த தீபத்தை பார்த்து ஓம் அபிஜித்யாய நமக, ஓம் அபிஜித்யாய நமக, ஓம் அபிஜித்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறிவிட்ட மாதிரியே கற்பனை செய்து விசுவலேஷன் பண்ணணும். டிவியில் படம் பார்க்குற மாதிரி உங்கள் மனக்கண்ணில் உங்களுடைய ஆசையை நிறைவேறிவிட்டதாகவே நினைத்து கற்பனை செய்து இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டினால் உங்களுடைய ஆசை, உங்களுடைய நிறைவேறாத அந்த ஒரு கோரிக்கை உடனே நிறைவேறும். இந்த பூஜை முடிந்தவுடன் சற்று நேரம் கழித்து விளக்கை குளிர வைத்து விளக்கை எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு, தாம்பூலத்தட்டில் நம்ம துளசி இலைகளை நிரப்பி இருக்கிறோம் இல்லையா, அந்த துளசி இலைகளை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிந்து உங்களுடைய பீரோவில் வைக்கலாம், நகை வைக்கும் இடங்களில் வைக்கலாம், பணம் வைக்கும் இடங்களில் இருக்கலாம். ஆக்கர்ஷண சக்தி உண்டு. என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு புரியும்படி பொறுமையாக ஜாதகம் சொல்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.